அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆண்டு இதுவரையிலும் 2 முக்கியமான சத்தியங்களை தியானித்திருக்கிறோம். முதலாவது சத்தியம் நம்ம பார்த்தோம், எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அந்த அற்புதமான சத்தியத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவர் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தாரே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பலி எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்ற அந்த சத்தியத்தை நாம் இரண்டாவதாக தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது 3வது சத்தியமாக இந்த வருடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே நாம் இந்த தியானத்திற்கு எடுத்திருக்கிற அந்த அஸ்திபாரமான வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வரும்போது நமக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை அவர் முற்றும் முடிய ரட்சிக்க என்ன செய்கிறாராம், வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான வசனத்தை நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசன தியானத்திலே இப்பொழுது முதல் காரியமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற அந்த காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது சங்கீதம் 110க்கு செல்வோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வேதம் வைத்திருந்தால் பாருங்கள், வேதத்தில் 2 பகுதி இருக்குது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிற்கு செல்ல போகிறோம். அங்கே சங்கீதம் 110ற்கு செல்ல போகிறோம். சங்கீதம் 110, அதிலே முதலாவது 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜா பாருங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார். அந்த வெளிப்பாடை பெற்று அதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். என்ன வெளிப்பாடு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்திருப்பார். எழுந்த கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்துக்கு சென்ற பிறகு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்ற ஒரு காட்சியை தான் இங்கே பாருங்க தாவீது வெளிப்பாடு பெற்று தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறார், உரைக்கிறார். பாருங்க, இயேசு
பரலோகத்துக்கு சென்றவுடன் என்ன நடந்ததுதான் இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாராம், நீர் என்னுடைய வலது பார்சத்தில் என்ன செய்யும், உட்காரும். இயேசுவை தேவன் என்ன செய்தார், தம்முடைய வலது பார்சத்தில் என்ன செய்யும், உட்காரும்படி என்ன செய்கிறார், இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். சொல்லி அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்யும்படி பிதாவானவர் என்ன செய்கிறார், இயேசுவுக்கு கொடுக்கிறார். பாருங்க என்ன ஊழியமா. எப்பொழுது சங்கீதம் 110 4 வாசிக்க கேட்போம் பாருங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே நாம் பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க பிதாவாகிய தேவன் கொடுக்கிற அந்த ஊழியத்தை குறித்து பார்க்கிறோம். அது என்னது, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்கிறார், நித்திய ஆசாரியர், அதாவது பிரதான ஆசாரியராக நமக்கு ஊழியம் செய்யும்படி இங்கே பிதாவானவர் இயேசுவை என்ன செய்கிறார், நியமிக்கிறார். அப்போ பாருங்க, இப்போ பரலோகத்துக்கு உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு சென்ற இயேசு இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரும்படி பிதாவானவர் சொல்லுகிறார். சொன்ன பிறகு அவருடைய கைகளில் பாருங்க அவரை நித்திய பிரதான ஆசாரியராய் நியமித்து நமக்கு ஊழியம் செய்யும்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து இப்போ நமக்காக பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாராம். வருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ரோமர் 8:34 நாம் வாசிக்க கேட்போமா. ரோமர், இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பாருங்க பிதாவினிடத்திலிருந்து அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இப்போ பிரதான ஆசாரியராய் நமக்கா என்ன செய்கிறாரா பாருங்க. இங்கே ரோமர் 8:34 வேதம் அழகா சொல்லுகிறது, அவரே தேவனோட வலது பார்சத்திலும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்பொழுது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் என்னது, அவரே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு பாருங்க இப்போ நமக்கு என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்காரா, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பொதுவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறது, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உலகத்துக்குள் வந்தார். வந்து 3.5 ஆண்டுகள் பாருங்க ஊழியம் செய்தார். அப்பொழுது அநேக ஜனங்களை அவர் சொஸ்தமாக்கினார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். இதை குறித்து நாம் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இயேசு நம்மை மீட்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது உயிர் தெழுந்த கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் போய் கடந்த 2000 ஆண்டுகளாக என்ன ஊழியம் செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை குறித்து அநேகருக்கு அவ்வளவு வெளிச்சம் அநேகருக்கு இதை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் என்னது இல்லை பாருங்க. அதனால தான் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க ஆண்டவர் அளிக்கும் ஆறுதலை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுக்காக தான் நாம் இந்த சத்தியத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்போது உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போன கிறிஸ்து இப்பொழுது தேவனோட வலது பார்சத்திலே நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு என்ன செய்கிறாராம், நமக்காக கடந்த 2000 ஆண்டுகளாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த
இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோமே. பாருங்கள், இயேசு செய்கிற இந்த ஊழியத்தின் மூலம் எப்படி நமக்கு நிறைவான ஆறுதல் உண்டாகுது என்ற சத்தியத்தை இப்போ நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அல்லவா? ஏசாயா 51:3 அந்த வாக்குத்தத்தத்தில் முதல் பகுதி என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசினார்? கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அப்போது பாருங்கள், நம்ம எதுக்கு இந்த சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரோட ஆறுதலை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பரலோகத்திலிருந்து அவர் எனக்காய் பிரதான ஆசிரியர் வேண்டுதல் செய்கிறாரே, அது எப்படி நமக்கு ஆறுதலை அளிக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். பாருங்கள், இப்போ அதற்காக முதலாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இப்பொழுது முதலாவது 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் அங்கே பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து யார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தது தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நம்ம சொல்லும்போது அது நம்முடைய பிறப்பு மாதிரி அல்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வருடம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட தேதி பிறந்தோம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்நாளே அன்னைக்கு தான் தொடங்கிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லும்போது ஏதோ 2000 வருஷம்தான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய வாழ்நாள் தொடங்கிச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாருங்கள், அவர் ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர். இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க, அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்ததா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னது? தேவனாக இருந்ததாம். அதாவது பாருங்க, இங்கே யோவான் சொல்லுகிறாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி. எதுக்கு அப்படி சொல்லுகிறாரு? இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நம்ம கவனத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் என்ன செய்யிட்டு உண்டாயிற்று. அப்போது இந்த பாருங்கள், யூத ஜனங்கள் எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதை குறித்து எல்லாரும் அறிந்து வைத்திருந்தாங்க பாருங்கள். அப்போது இங்கே யோவான் அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே பேசப்படுகிறது நாம் கேட்கிறோமே, அது வேற யாரும் இல்லை, அவர்தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இங்கே யோவான் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். அவர் சொல்றார், ஆதியிலே என்னது? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன செய்தது? தேவனிடத்தில் இருந்தது. அதாவது ஆதி முதற்கொண்டு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையானவர் யாரா? இவர் தேவனாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்ற ஒரு வெளிச்சத்தை என்ன செய்கிறார்? பாருங்க, யோவான் இங்கே நமக்கு கொடுக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வெறும் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்த ஏதோ ஒரு மனிதன். அவர் ஏதோ ஒரு மனிதன் மாத்திரம் இல்லை, அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வருவதற்கு முன்னாடி அவர் ஆதி முதற்கொண்டு அவர் தேவனாய், அதாவது தேவகுமாரனாய் அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்தார்? வீற்றிருந்தார். அவர் எப்பொழுதுமே தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ தேவனாய் இருந்த இந்த இயேசு கிறிஸ்து தான் பாருங்க, மனுஷனை இப்போ என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும்.
ஏன்னா மனுஷன் என்ன செய்யிட்டான்? பாவத்தில் விழுந்து விட்டான். அப்போது மனுஷனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு இரட்சகர் என்னது தேவை. இந்த இரட்சகருடைய வேலை என்னது? இவர் தான் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போக இணைக்கிற ஒரு பாலமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இவர் தான் நம்மை தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதனுக்காக தேவனிடத்தில் மனிதனுக்காக ஒரு பிரதிநிதியாக இருந்து மனிதனுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறவர் தான் என்னது? இந்த இரட்சகர். பாருங்கள். அப்போது யோசிச்சு பாருங்கள், மனுஷன் இப்போ பாவத்தில் விழுந்து விட்டான். பாவத்தில் விழுந்ததுனால இப்போ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டாச்சு. இப்போ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டாலும் மனிதனுக்கு தெரியுது, அவனுடைய உள்ளுணர்வில் அவனுக்கு தெரியுது, எனக்கு கடவுள் தேவை, எனக்கு கடவுள் தேவை. ஆனால் இந்த கடவுளிடத்தில் நான் எப்படி போகிறது? ஐயோ, நான் பாவத்தினால பிரிந்து போயிருக்கேனே. அப்போது கடவுளிடத்தில் என்ன யாராவது கொண்டு போகிற ஒரு மத்தியஸ்தர் இருக்க மாட்டாங்களா? ஒரு இரட்சகர் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி மனுஷனுடைய இருதயம் என்ன செய்கிறது? ஏங்குகிறது. அப்போது பாருங்கள், நம்மை தேவனிடத்தில் கொண்டு போகிற மத்தியஸ்தராக நமக்காக தேவனிடத்தில் ஒரு பிரதிநிதியாக இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக, நம்மை ரட்சிக்கும் இரட்சகராக தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் என்ன செய்தார்? தேவனாய் ஆதி முதற்கொண்டு இருந்தவர் இப்போ மனிதனாய் நமக்காக என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார். எதற்காக? தேவகுமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் வருகிறார்? வருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ பாவத்தில் விழுந்து போன மனுஷனை இப்போது தேவனிடத்தில் கொண்டு போகணுன்னா, இப்போது நமக்காக ஒருத்தர் தேவனிடத்தில் மத்தியஸ்தராக செயல்படணும்னா, நமக்காக ஒருவர் பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணும்னா, இப்போ நம்மை ரட்சிக்கிற இரட்சகராக ஒருவர் இருக்கணும்னா, பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிற வரைக்கும் அவர் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவரும் நம்மை போல் என்ன செய்யணும்? மனிதனாக வந்து மனிதன் படுகிற அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் நேரில் புரிந்து கொண்டவராக இருந்தால் தான் அவர் நமக்காக ஒரு சிறந்த விதத்தில் தேவனிடத்தில் நமக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு பிரதான ஆசிரியராக இருந்து என்ன செய்ய முடியும்? வேண்டுதல் செய்ய முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பில்லி கிரஹாம் என்ற ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்கள், அவர் வந்து தோட்டத்தில் நடந்து போயிட்டு இருந்தாராம் அவரோட வீட்டில். அப்போது கீழே எறும்புகள் ஓடிக்கொண்டிருந்துருக்குது. இவர் இப்போ அதன் மேலே கால் வைத்து அதை மிதிச்சிட்டாராம். மிதித்த உடனே அந்த எறும்புகள் எல்லாம் மிகவும் வேதனை, அது மிதிப்பட்ட உடனே அது வேதனைப்பட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு உடனே அந்த எறும்புகளுக்கு உதவி செய்யலான்னு சொல்லி கையை வைக்கலான்னு போகும்போது அது எறும்புகள் இவரை என்ன செய்தான்? கடிச்சிட்டான். அப்போ அந்த வேளையில் ஆவியானவர் அவரோடு பேசினாராம், பில்லி கிரஹாம், நீ இந்த எறும்புகளுக்கு உதவி செய்யணும்னா நீயும் ஒரு எறும்பை போல் மாறினா தான் அந்த எறும்புகளுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அதை மாதிரி தேவனாக இருக்கிறனா உனக்கு உதவி செய்யணும்னா நானும் ஒரு மனிதனாய் வந்து நீ படுகிற கஷ்டத்தெல்லாம் நேரில் நான் சந்தித்து அதெல்லாம் அறிந்து புரிந்து அவைகளை நான் ஜெயம் கொண்டு உனக்காக நான் சிலுவையில் உனக்காக மரித்தாதான் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அப்படிங்கிற அந்த ஏன் அவர் மனிதனாய் வந்தார் என்ற சத்தியத்தை அன்றைக்கு அவர் விளங்க செய்தாராம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம தொடர்ந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே 17ஆம் வசனத்தை எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுது பாருங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போது நமக்கு உதவி செய்யணும். நமக்காக பாருங்கள், தேவ காரியங்களை குறித்து இரக்கமுள்ள உண்மையுள்ள ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற அந்த ஊழியத்தை செய்கிறவராய் அவர் இருக்க வேண்டும் என்றால்
அவர் பாருங்கள் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, ஒப்பாக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது அதனால தான் பாருங்கள் தேவனாக இருந்த இயேசு இப்போ என்ன செய்கிறார், மனுஷனாக வருகிறார். வந்து அவர் இப்போ என்ன செய்கிறார் பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கும் இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நம்ம இப்பொழுது எபிரேயர் 4:16 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தவர் எதற்காக மனுஷனாக வர்றாரு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பேச்சு உண்டு, என்னென்னா கடவுளுக்கெல்லாம் நான் படுற கஷ்டம் என்னப்பா தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளுக்கு கூட இந்த கஷ்டம் புரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சில பாருங்கள் மனுஷன் கடவுளை குறித்து கசந்து கொள்ளுகிறான். கடவுள்னு ஒருவர் இருந்தால் அவரெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துவாராயா, இப்படி போட்டு நம்மளை சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக நேரம் மனிதன் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், முறுமுறுக்கிறான். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நீங்கள் படுகிற கஷ்டம் நல்லா தெரியும். ஏன் தெரியுமா, அதற்காகத்தான் தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக, நம்மை போல் இந்த ஒரு மாம்சமும் இரத்தமுடைய சரீரம் உடையவராய் இந்த உலகத்துக்குள் வந்து ஒரு குழந்தையாய் பிறந்து நம்மை போல் வளர்ந்த அவர் பாருங்க அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வேதவசனங்க ஒன்று சொல்லுது பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு என்னது உண்டாம் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன விதத்துலலாம் சோதிக்கப்படுகிறோமோ, என்னென்ன விதத்தில் பாடுகள் உபத்திரவங்களெல்லாம் அனுபவித்தோமோ, தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார், அதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் எல்லா விதத்திலும் என்ன செய்தார், நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார், துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் நமக்கு அவருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவர் இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டார், ஜெயித்து அவர் பாவம் இல்லாதவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரு மனிதனாய் வந்து நம்ம எந்த விதத்துலலாம் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டு பாடுபடுறோமோ அதெல்லாம் அவரும் அனுபவித்ததுனால நம்ம படுற கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் என்ன செய்கிறார், நம்மேல் பரிதாபப்பட்டு பாருங்கள், இப்போது இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்து பாவமில்லாதவராக இருக்கிறதுனால பாருங்கள், இப்போ கடைசியாக எபிரேயர் 2:18 மட்டும் நம்ம வாசித்து முடித்து விடலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் வல்லவராய் இருக்கிறார்? ஏன்னா தேவனாய் இருந்த அவர் மனிதனாய் நம்மை ரட்சிக்கிற ஒரு இரட்சகராய், நம்மையும் தேவனையும் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தராய் இருந்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு அவர் நம்மை போல ஒரு மனிதனாக வந்து பாருங்கள், நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் அவர் நேரில் அனுபவித்து அவைகளையெல்லாம் ஜெயித்து இப்பொழுது பாவமில்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் அவர் நமக்கு உதவி செய்யனது வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பாடுபடும் போது பாருங்கள், உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் இந்த நாளிலே
இந்த சத்தியத்தினாலே ஆறுதல் கொள்ளுங்க. தெய்வம் உங்களை புரிந்து கொண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் படுற கஷ்டம் அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அதை அவர் நேரில் அனுபவித்தார். அவைகளை அவர் ஜெயித்தார். இப்பொழுது பாவமில்லாதவராய் அவர் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக இப்போ வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்கிறபடினால் அவர் உங்களை எல்லா கஷ்டங்களின் நடுவிலும் உங்களுக்கு உதவி செய்து அவைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. நாளில் கேட்ட அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமான ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானித்தோம். ஆண்டவரே, எப்படி தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்குள் வந்து ஆண்டவரே நாங்கள் படுற அந்த கஷ்ட சோதனைகளையெல்லாம் அவர் சந்தித்து அவர் ஜெயித்து இப்போ பாவமில்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களோட பலவீனங்களை குறித்து, எங்களோட சோதனைகளை குறித்து, பாடுகளை குறித்து அவர் இறக்கப்பட்டு இப்பொழுது அவைகள் நடுவிலே எங்களுக்கு உதவி உண்டாகும்படி, அவைகள் நடுவிலே எங்களுக்கு விடுதலை உண்டாகும்படி எங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினால் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்விலே சோதனைகள் நடுவிலே உதவி உண்டு, விடுதலை உண்டு என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே. இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் இந்த நாளில் அறிந்து கொண்டு ஆண்டவரே என் கஷ்டத்தை யாருக்கு புரியும், கடவுளுக்கு எங்கே புரியும் என்று சொல்லுகிற அந்த முறுமுறுப்பில் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் அவர் மனுஷனாக வந்ததுனால என் கஷ்டங்களை குறித்து அவர் நன்றாக புரியும் என்பதை உணர்ந்து அதனால் நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே தங்களுடைய கஷ்டங்களோட நடுவில் நம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைந்து உம்முடைய விடுதலையை, உம்முடைய இரட்சிப்பை, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சுகத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்து அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.